ரைட்டுங்க. போன சீசன் மாரி இந்த சீசன் நடந்துட்டு இருக்கு. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிசோன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 10ஓட கண்டஸ்டன்ட்ஸ் தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நிறைய லிஸ்ட் போட்டிருப்போம். அந்த லிஸ்ட்ல இருக்க சில பேர் இப்போ ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க தான் சொல்லணும். ரைட். அதை மட்டும் இல்லாம இப்போ யூடியூபர்ஸ்னா உள்ள நிறைய பேர் இறங்க போறாங்கன்னு சொல்லி இப்போ நிறைய அப்டேட் வந்துட்டு இருக்கு. ரைட். அதில் இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, இந்த ஹை பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் சீசன் 10க்கு இப்போ நிறைய கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்துட்டு தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சில பேர் ஆடிஷன் அட்டென்ட் பண்ணி கிட்டத்தட்ட 35 பேர்த்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுல இருந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு வந்துட்டு இருக்காங்க தான் சொல்லணும். இந்த குறைச்சு வந்துட்டு இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப சில பேர் ஆடிஷனே அட்டென்ட் பண்ணிட்டு அவங்க செலக்ட் ஆகிற நேரத்தில் நான் வரலன்னு சொல்லிட்டு போனவங்க அவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ நம்ம சொன்ன கண்டஸ்டன்ஸ் கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. சோ அதை எல்லாத்தையும் பார்த்தலாம். ஓகே, ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு ரீல்ஸை போட்டு விட்டு எல்லாத்தையும் அவ்வளவுதான் இவங்க வரமாட்டாங்க அந்த அளவுக்கு யோசிக்க வச்சவங்க தான் இவங்க. வேற யாரெல்லாம் ஹேமா இவங்க பாத்தீங்கன்னா திடீர்னு எங்கேயோ போறாங்க, ஷாப் ஓப்பனிங்க்கு போறாங்க. சோ அதுக்கு எப்பன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 5 இங்க என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா ஷூட்டிங் எடுத்து அவங்க வீட்டுக்குள்ள அனுப்பிட்டு இருப்பாங்க. இங்க ஷூட்டிங் எடுக்கிற நேரத்துல அவங்க அங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வரவே மாட்டாங்க சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். ரைட். இத பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இதை நிறைய பேர் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். அந்த நாள் வேற எங்கேயோ போற சொல்லி டக்குனு பிக் பாஸ்குள்ள போயிருவாங்க. நிறைய பேர் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா அது தெரியல. இவங்க மார்னிங் அங்க போயிட்டு சாயந்தரம் இங்க வந்தாலும் வரலாம், இல்லாட்டி பாத்தீங்கன்னா அவங்க ஏமாத்திரம் போட்டாலும் போலாம். இன்னும் 2 நாள் அந்த ரீல்ஸ் டெலீட் ஆகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம் தான் சொல்லணும். இவங்க பாத்தீங்கன்னா இப்ப ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் லாஸ்ட் ஆடிஷன் வரைக்கும் இருக்காங்க. இவங்க இப்போ சப்போஸ் இந்த ரைட்ல உள்ள வரலனா நம்ம வைல்ட் கார்ட்ல இவங்களை எதிர்பார்க்கலாம் தான் சொல்லணும். ரைட். பாப்போம் இங்க ஃபர்ஸ்ட்லயே வராங்களா வைல்ட் கார்ட்ல வராங்கன்னு பொறுத்து பார்ப்போம். இந்த சீசன் ஒரு மாறி போனா வைல்ட் கார்ட்ல இங்க வரது கொஞ்சம் டவுட் தான். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ரைட். இப்ப செகண்ட் கண்டஸ்ட். ரைட். இப்ப அடுத்த கண்டஸ்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களும் இந்த 35 ஷார்ட் லிஸ்ட்ல இருக்காங்க தான் சொல்லணும். இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கலாக்காலும் காலங்கள் சீசன் 3 இப்ப ரீசெண்டா ஒன்று வந்துச்சு. அதுல இவங்க நடிச்சிருக்காங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா பானுமதி. இவங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்டால இவங்க நிறைய பேர் பார்த்திருப்பேன். இவங்க உள்ள வந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அடிப்படுற பேர் தான் இது. யாருன்னு கேட்டீங்கன்னா ஜனனி அசோக்குமார். இவங்க வரதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப சொல்லிட்டாங்கன்னு சொல்லணும். ஏன்னா ஆடிஷன் அட்டென்ட் பண்ணி ஷார்ட் லிஸ்ட்ல இருக்காங்க. இப்ப உள்ள போவாங்களா மாட்டாங்களா, போலீஸ் மாதிரி போயிட்டு பாதிலே வந்துருவாங்களா, எல்லாத்துக்கும் ஒரு டவுட் தான் இருக்கு. பாப்பா என்ன நடக்குதுன்ட்டு. ரைட். இவங்க பாத்தீங்கன்னா இப்ப ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்னே சொல்லலாம் இவங்கள. நெக்ஸ்ட் பில்லா ராம். இவரை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டீம் சைட்ல இருந்து ரொம்ப ரொம்ப இவர் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். இவரை ரொம்ப கூப்பிட்டு அவர் வீடியோ தான் போடுங்க, அவர் நான் வீடியோ போட்டுக்கோங்க வந்துருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்ப கூப்பிட்டு இருக்காங்க. இவர் தான் பாத்தீங்கன்னா எனக்கு பிக் பாஸ்னா வேணாம்னு சொல்லிட்டு இவர் இருக்காரு. இவர் உள்ள வந்தாங்கன்னா செம்ம ஃபன்னா இருக்கும் தான் சொல்லணும். எங்க என்ன நடக்கும்னு தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம இவர் கேமராவை பத்தி எதுவும் பேச, அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட செம்ம ஃபன் இருக்கு. ஃபன்னை வச்சு செம்மையா கொண்டு போகலாம். அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் அவர் பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதனால உள்ள வந்தா கொஞ்சம் ஃபன்னா இருக்கும்னு நம்பலாம். ரைட். இவர் பாத்தீங்கன்னா டீம் கூப்பிட்டு இருக்காங்க. இவர் தான் நான் வரலன்னு சொல்லியிருக்காரு. வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், ஃபன்னா கொண்டு போவாரு. ரைட். அடுத்தது இவரையும் பாத்தீங்கன்னா டீம் கூப்பிட்டு இருக்காங்க. இவரும் நான் வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது யாருன்னு கேட்டீங்கன்னா கிறிஷ். உங்களுக்கே தெரியும் இவர் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர். இவர் பாத்தீங்கன்னா போற வீடியோ எல்லாமே மில்லியன் கணக்கில் தான் போயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம இவர் இப்ப ரீசெண்டா ஒரு கான்ட்ரவர்சியில மாட்டினாங்க. அதனால இவங்க ஜோடியில இருந்து ஒருத்தரை கூப்பிட்டாங்களா 2 பேர்த்த கூப்பிட்டாங்களான்னு தெரியல. இவங்களை பாத்தீங்கன்னா டீம் கூப்பிட்டு வரலன்னு சொல்லியிருக்காரு. ஓகே ரைட். இன்னொருத்தர டீம் கூப்பிடல, இவரே போயிருக்காரு. டீம் தான் என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு சொல்லி தெரியல. அது யாரு கேட்டீங்கன்னா ஜெய்மணிவேல் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோல அவரே சொல்லியிருப்பாரு, நான் ப்ரொஃபைல் கொடுத்துருக்கேன், அவங்க என்ன ஒண்ணு சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிக் பாஸ்குள்ள போறதுக்கு போன சீசன் வைல்ட் கார்ட்ல இருந்தே அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் அவருக்கு எந்த அப்டேட்டும் வரலன்னு சொல்லிட்டு போன வீடியோல சொல்லியிருப்பாரு. இப்போ இவர் உள்ள போனாருன்னா ஒரு சம்பவம் இருக்குன்னு தான் சொல்லணும். யாரு பாத்தீங்கன்னா பானுமதிக்கு இவருக்கு ஆகவே ஆகாது. போனது அவங்க வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இவங்க 2 பேருக்கு ஆகவே ஆகாது. 2 பேருக்கு ஒரு கேஸ் ஆகி அதே மாதிரி நிறைய நடந்திருக்கு. சோ இவங்க 2 பேரும் உள்ள போனாங்கன்னா சம்பவம் இருக்குன்னு தான் சொல்லணும். பாப்போம் இவர் உள்ள வந்தா எப்படி இருக்கும். அண்ட் எத்தனை கேங்ஸ்டர் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இவரை கன்ஃபார்மே பண்ணல. ஆனா இவர் நிறைய இடத்துல போஸ்ட் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இவர் இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலதான் சொல்லும். அது யாருன்னு கேட்டீங்கன்னா விஜய் சித்து. இவர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய இடத்துல சொல்றாங்க விஜய் சித்து போறாரு உள்ள போறாருன்ட்டு. விஜய் சித்து உள்ள போலங்க. உள்ள போவாருன்னா அவரையே படத்தை வச்சுக்கிட்டு அவர் இன்னும் அவர் யூடியூப்பே அவர் அவளாக்கு ஹேண்டில் பண்ணும். அதுக்கப்புறம் மூவி இருக்கு, ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் ரிலீசிங், இந்த ப்ராப்ளம் இருக்கும்போது இவர் எப்படி உள்ள போவாருன்னு கொஞ்சம் டவுட் இருந்தாலும் விஜய் சித்து விளாக்ஸ்ல இருந்து ஒருத்தர் போறதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது யாரு தான் இன்னும் தெரியல. விஜய் சித்து யாரா இருக்கலாம், சபரியா இருக்கலாமா, கேம் சூர்யா இருக்கலாமா,
அப்படிங்கிறது தான் டவுட். மத்தபடி விஜய் சித்து விலாக்ஸ் வந்து ஒருத்தர் போறது கன்ஃபார்ம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல, சப்போஸ் போகாம கூட இருக்கலாம். பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. விஜய் சித்து விலாக்ஸ்ல இருந்து யாரு உள்ள போனா கரெக்டா இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளில இருந்து 2 பேர்ல ஒருத்தர் போறது வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லணும். அது யாருன்னு கேட்டீங்க, எனக்கு தெரியும் சபானா கொஞ்சம் டவுட் தான். உமேர் இல்லாட்டி வந்து அரவிந்த், இவர் பேர் வந்து இப்ப அடி வாங்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அரவிந்த் ஒய்ஃப் அவங்க 2 பேர் இப்ப அடி வாங்கிட்டு இருக்கு. உள்ள போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்காங்க இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வரல. ஆடிஷன் அட்டன் பண்ணியிருந்தா நான் அவங்களை வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஆனா குக் வித் கோமாளில இருந்து 2 பேரும் ஒருத்தர போறது கன்ஃபார்ம். அண்ட் சீசன் 7ல இருந்து போறாங்களாம். பாப்போம் யாரு போறாங்கன்ட்டு. அண்ட் ஓகே, இந்த லிஸ்ட் நான் வச்சுட்டு இப்போ உள்ள போற மாதிரி போயிட்டு இப்போ வந்து ஷார்ட் லிஸ்ட் இருந்து வெளில போனது யாருன்னு பாத்தீங்கன்னா 2 பேரு. அது யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜ் பிரியன், அதுக்கப்புறம் பார்கவ், அரோரோட ஃப்ரெண்ட். இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா போயிட்டு ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டு வெளில வந்துட்டாங்க இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட்னா எப்படின்னா 35 பேத்துக்குள்ள இவங்க இல்ல அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்காங்க, எல்லாம் போயிருக்காங்க. லாஸ்டா ஒரு 35 ஷார்ட் லிஸ்ட் பண்றது உங்க நேம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை ராஜ் பிரியா ஃபேன்ஸ் பிக் பாஸ்க்கு இவர் போனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தோணுது கமெண்ட் பண்ணுங்க. ரைட், இதா இப்போ வந்த லிஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய லிஸ்ட் வந்துகிட்டே இருக்க போது. ஏன்னா இன்னும் 2 நாள்ல 3 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டஸ்டன் ஃபுல் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்ல இருந்து 35 பேத்துல இருந்து எடுத்து உள்ள போறதுக்கு யாரையான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதை உடனே நான் அப்டேட் பண்ணிடுவேன். மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட நம்ம வீடியோ முடியுது. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.